மிஸ் ரித்தன்யாவோட ஃபேமிலி எல்லாருக்கும் விடிய காலை 4 மணியோட காலை வணக்கம். காலையில் ஏஞ்சினுமே நம்ம யோசிக்கிற மொதல் விஷயம் என்னென்னா, சூடாக டீ, காஃபி இல்லை பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இது ஏதாவது பாலோட மிக்ஸ் பண்ணி குடித்தா தான் நமக்கு அந்த டேவே பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதே ரொட்டீனை நம்ம சாயந்தரமும் பண்ணுறோம். சில பேர் நைட்டு கூட ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட பால் நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பேசுறது மாடு வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தெரியாதவங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மாடு மேய்க்கிறவங்க பசியாக இருந்த கதையெல்லாம் கூட கேட்டிருப்போங்க. ஆனால் மாடு பசியாக இருந்து கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மாடு வச்சுருக்கவங்களாம் தன்னோட மாடை பெத்த பிள்ளை மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ ஒரு மாடாக இருக்கட்டும், 40 மாடாக இருக்கட்டும், இல்லை செஞ்சுரி அடித்த மாதிரி 100 மாடாக கூட இருக்கட்டுங்க, மாடு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல நாள் கெட்ட நாள், இடி வெயில் மழை புயல் பனின்னு எதுவுமே கிடையாது. ஏன் தனக்கு உடம்பு சரியில்லைனா கூட பரவாயில்ல, காலையில் மாட்டை தண்ணி காமிச்சிட்டு பாலை கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் பசுந்தீவனம் இல்லை வரத்தீவனம் ஏதாவது போட்டுட்டு இல்லை புல்லில் நல்லா மேய விட்டுட்டு 3லேருந்து 5 மடங்கு மேய்ஞ்சாதாங்க நமக்கு 1 மடங்கு பாலே நல்லா கிடைக்கும். இதுக்கு நடுவில் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா அதை பார்த்து வைத்தியம் கொடுத்து அதை சரி பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் அந்த பால் நமக்கு கிடைக்கிதுன்னா, நான் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குலாம் புரியணுன்னா அது ஒரு கோல்டுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் வீட்டுக்கு தேவையான பால்லாம் எடுத்து வச்சுட்டு சொசைட்டியில் போய் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றுவோம். ஸோ அந்த பால்லேருந்து தான் தயிராக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். பேஸே பால் தான். ஸோ தாய்ப்பாலுக்கு ஈடாக பசும்பாலை நம்ம கல்ச்சரில் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தூய்மையான விஷயம். கால்சியம் இல்லைனா பால் குடிங்க, தலை வலிச்சா பால் குடித்தா சரியாயிரும், காஃபி குடித்தா தான் எனக்கு ஆஃபீஸ்லேயே ஒர்க்லாம் வந்து பயங்கரமாக போகும்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் குடிங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் கண்ணுக்குட்டியும் மாடும் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.